ஹலோ கைஸ், நீங்கள் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மினி பிசி டென்னி பிசி டெல் பிராண்டில் நான் பார்க்க போகிறோம். என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா i3 ப்ராசஸரில் 16 GB ரேமில் 256 SSDயில் பார்க்க போகிறோம். எப்படி இப்போ நம்ம மினி பிசியோட டாப் கவரை எப்படி ரிமூவ் பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். முன்னாடி புல் பண்ணிங்கன்னா டாப் கவர் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாப் கவர் டீ வரமாக வச்சுட்டு இப்போ ஹார்ட் டிஸ்க் வச்சுக்கிற ட்ரேயில் பின்னாடி ரெண்டு புல் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நம்ம ஃப்ளெக்ட் பண்ணி முன்னாடி இழுத்தோன்னா ஹார்ட் டிஸ்கோட கவர் வெளியே வந்துடும். நெக்ஸ்ட்டு ஸ்க்ரூ ட்ரைவ் எடுத்து 3 ஸ்க்ரூ இருக்கும், சேம் டைட்டில் இருக்கும். அதை பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரிமூவ் பண்ணணும், பாதியாக ரிமூவ் பண்ணணும். நீங்கள் சேம் டைட்டில் ரிமூவ் பண்ணணும். மூணுமே சேமாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூவை அவுக்கணும். ஓகேங்களா. அது அவுட்ட பிறகு அது கொஞ்சம் லூஸாக கொஞ்சம் டைமிங் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக பண்ணணும். இல்லை சப்போஸ் போர்டில் ஏதாவது டச் ஆச்சுன்னா போர்டு ஸ்டார்ட் ஆகிடும். இப்போது அதை கழட்டியாச்சு. இப்போது அதில் என்ன பண்ணணும், மேல் வாட்டத்தில் இப்போது அதை மேல் வாட்டத்தில் தூக்கிட்டு நம்ம அதை இது பண்ணணும். சரிங்களா. அப்படியே மேலே தூக்கி ஒரு அப்படியே பக்கத்தில் உரமாக வச்சுட்டு சைடில் இருக்க கிளிப்பை நம்ம ப்ராசஸர் போடக்கூடிய கிளிப்பை நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம். கிளிப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பேப்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதில் i5யில் இருக்கிற ப்ராசஸரை நம்ம உள்ளே வைக்க போகிறோம். ஓகேங்களா. ப்ராசஸர் நம்ம எடுத்தாச்சு. ப்ராசஸர் வைக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு பார்த்தீங்கன்னா சேம் டைப்பில் இருக்கும். அந்த உள்ளக்கில் கோல்டன் பிளேட்டில் கை வைக்காமல் பொறுமையாக பார்த்து பண்ணணும். அது சரிங்களா. அதில் உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும், கொஞ்சம் நிதானமாக பண்ணணும். இல்லை வச்சு செட் ஆகிடுச்சு. இப்போது நம்ம லாக் பண்ணிவிட்டு பொறுமையாக வச்சு லாக் பண்ணணும். அதை ஹார்ட் டிஸ்கோட பொறுமையாக லாக் பண்ணணும். இப்போது நம்ம ரேம் போட போகிறோம். ரேம் எப்படி பார்த்தீங்கன்னா DDR3ல் ரேம் போட போகிறோம். 16 GB ரேம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா நம்ம செகண்ட் ஸ்லாட்டில் போட போகிறோம். இப்போ மேலே வச்சு கீழே கிளிப் டைப்பில் பண்ண போகிறோம். உள்ள ப்ளக் பண்ணி கிளிப் டைப்பில் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஒன்றுமே இல்லை, ஜஸ்ட் சிம்பிளான விஷயம் தான், ஈஸியாக பண்ணலாம். மறுபடியும் அதான் சார் பண்ணிகிட்ருக்கேன். அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மேலே வச்சு மறுபடியும் ஸ்க்ரூ பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாம். சேம் ஒரு வெட்டுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக எடுத்து வச்சு நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுற டைப்பில் இருக்கும். 3 பக்கமே வந்து ஈவனாக நீங்கள் ஸ்க்ரூ பண்ணுங்க. மாற்றி ஸ்க்ரூ பண்ணிங்க அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரூவிங் கரெக்டாக ஆகாது. அதனால் பொறுமையாக நீங்கள் நிதானமாக பொறுமையாக ஸ்க்ரூ பண்ணி பண்ணணும் உங்களுக்கு. ஓகேங்களா. எதுவும் அவசரம் இல்லை, பொறுமையாக நிதானமாக பண்ணாலே நம்ம இந்த வேலையை ஈஸியாக பண்ணி முடிச்சிடலாம். அடுத்து இப்போது 256 SSD போட போகிறோம். ஓகேங்களா. நம்ம என்ன பண்ணணும், கன்சிஸ்டண்ட்டில் இது பண்ண போகிறோம். அதில் ஹார்ட் டிஸ்க் ட்ரேலே பார்த்தீங்கன்னா சைடில் 4 கிளிப் டைப்பில் இருக்கும். அந்த கிளிப் டைப்பில் அதிலே எப்படி போகிறோம் சிம்பிள் வச்சுருப்பாங்க. அந்த கிளிப் டைப்பில் அப்படியே வச்சு லைட்டாக ஒரு ஃப்ளெக் பண்ணி அழுத்திட்டிங்கன்னா உங்களுக்கு சைடில் 4 பக்கமே போய் லாக் ஆகிடும். ஓகேங்களா. அதை எப்படி எடுத்து மேலே நம்ம எப்படி வைக்கணும் அதே மாதிரி மேலே வச்சு லைட்டாக உள்ளே தள்ளி லாக் பண்ணிங்கனாலே லாக் ஆகிடும். ஆட்டோமேட்டிக்காக அது போய் அதில் போய் லாக் ஆகிடும். உங்களுக்கு எந்த ப்ராப்ளமே இல்லை. இப்போது மேலே இருக்கக்கூடிய கேஸிங்க தூக்கி போட்டுட்டு மேல் டாப் கவர் எடுத்து போட்டு நம்ம பின்னாடி ஒரு ஸ்க்ரூ டைப்பில் இருக்கும், அந்த ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். ஓகேங்களா. அது பொறுமையாக ஸ்க்ரூ டைட் பண்ணணும். அதுமாதிரி டைப் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா சார்ஜர் பின் இருக்கும். சார்ஜர் பின் பார்த்திங்கன்னா அதை எடுத்து பின்னாடி பேக் சைடில் அதுக்குன்னு சொல்லிட்டு தனியாக ஃப்ளெக்கு அடாப்டர் டைப்பில் இருக்கும். அந்த அடாப்டர் டைப் எடுத்து நம்ம ஃப்ளெக் பண்ணணும். ஸ்லோவாக தான் பண்ணணும். எல்லா ப்ராசஸுமே வேகமாக பண்ணிங்கன்னா பண்ண முடியாது. இல்லை